ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் நியூ இயரை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிங்களா? இந்த வருஷமா நான் கண்டிப்பாக எடை குறைச்சிடணும்ப்பா அப்படின்னு யாரெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்தீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் எடை குறைச்சி காமிச்சிடலாம். நான் உங்களுக்கு கூடவே மோட்டிவேஷனாக இருக்கேன். ஸோ இந்த வருஷம் நான் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு வெயிட் லாஸ் ஸ்டோரியும் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் எடை குறைச்சிடலாம், கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஏன் நிறைய பேருக்கு எடை குறைய மாட்டேங்குது, எந்த 3 விஷயத்தால தான் நமக்கு எடை குறைய மாட்டேங்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஏன்னா ஏன் எடை குறையலன்னு தெரிஞ்சால் தான் அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம அந்த 3 திங்ஸை பார்ப்போம். முதல் மிஸ்டேக், நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, நம்ம உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. நிறைய லேடிஸ்க்கு வந்து எடை குறையாமல் இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து தைராய்டு தாங்க. இந்த தைராய்டு இருக்கும்போது நமக்கு எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலும் எடை குறையவே குறையாது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக டாக்டர் செக்கப் போகிறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணிக்கும் போது உங்களோட தைராய்டு லெவலை முக்கியமாக செக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி தைராய்டு லெவல் செக் பண்ணியிருப்பாங்க, அதே மாத்திரையே இன்னும் சாப்பிட்டு இருப்பாங்க. அது செட்டே ஆகாதுங்க. உங்கள் எடைக்கேற்ற மாதிரி தைராய்டு லெவலும் மாறும். ஸோ உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை போட்டிங்கனாவே நிறைய பேருக்கு நம்ம சாப்பிட்ற டயட்டோடு சேர்ந்து எடை குறையிறதுக்கான முயற்சியும் ஏற்படும் உடம்புல. நம்ம பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம வெறும் வந்து சாப்பாட்டில் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால முதல்ல வந்து உங்களோட உடம்பை செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான மிஸ்டேக், நான் தைராய்டு லெவலில் செக் பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு குறையல அப்படின்றவங்க இப்போ செகண்ட் மிஸ்டேக்கு வாங்க. என்னன்னா, திடீர்னு டயட் எடுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் மொத்த எல்லாத்தையும் நிறுத்திட்டு திரும்ப பழைய பேடான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறது. இதுதான் ரெண்டாவது நம்ம பண்ணுற நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். அது என்னன்னா, திடீர்னு தான் நம்ம டயட் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் விட்டுடுறோம். ஸோ எதுவுமே குயிக் டயட் அப்படின்னு ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட சேனலில் வந்து கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுங்க, 10 டேஸில் நீங்கள் எடை குறைக்கலாம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் டயட் வீடியோ போட்டிருப்பாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க ப்ளீஸ். ஏன்னா நமக்கு வந்து எப்போ எடை குறையினா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மேக் பண்ணும்போது தான் ரொம்ப நாளைக்கு எடை குறைஞ்சு அது அப்படியே நமக்கு மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் வந்து எந்த குயிக்கான டயட்டும் ஃபாலோ பண்ணுறதால நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காதுங்க. டெம்பரரியாக தான் வெயிட் லாஸ் ஆகும். பட் நிரந்தர வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அது நடக்குங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ணுற ரெண்டாவது மிஸ்டேக், குயிக்காக எந்த டயட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. மூணாவது மிஸ்டேக்கு வருவோம். மூணாவது மிஸ்டேக் என்னன்னா, சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது தான் மூணாவது மிஸ்டேக். நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸால எடை குறைய மாட்டேங்குது. ஸ்ட்ரெஸ் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான சமயத்தில் தூங்க மாட்டாங்க, நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சுட்டு டிவி பார்க்கறது, ரொம்ப லேட் நைட் சாப்பிட்றது, அதுவும் இப்போ மிட் நைட் பிரியாணிலாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு அவ்வளோதாங்க, மொத்தம் டேமேஜ் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி மிட் நைட்டில் வந்து லேட்டாக தூங்குறது, ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு 10 மணி ஆனால் தூங்கிடுங்க. அப்படி தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. பட் நைட்டு தூக்கம் ரொம்பவே முக்கியம். அதுதான் நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ தான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அது கரெக்டாக செரிமானம் ஆகும், கம்மியாக பசிக்கும், நிறைய பசிக்காது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து நம்ம சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ தயவு செஞ்சு இனிமேல் உங்களோட ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்லா தூங்குனீங்கன்னா, அதாவது நல்லனா மார்னிங்கில் தூங்குறது இல்லை, நைட் டைமில் ஒரு 10 மணிக்கு படுத்து 6 மணி 5 மணிக்கு எழுந்தீங்கன்னா அதுதான் நல்ல தூக்கம். அந்த தூக்கம் இருந்தாவே நம்மளோட உடம்புல நிறைய பிரச்சனைகள் சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த 3 மிஸ்டேக். இந்த 3 மிஸ்டேக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை உடனே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணாவே உங்களோட உடம்புல நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டையும், என்னோட சுற்றி இருக்கிற என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் நான் இந்த சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்ஸை செய்யாமல் பார்த்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல சேஞ்சஸ் ஏற்படுத்தி வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் அடுத்து உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் ஸ்டோரியும் பப்ளிஷ் பண்ண போறேன். அதுக்காக காத்துக்கிட்டே இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.